இன்றைக்கி நம்ம 5 நிமிஷத்தில் எப்படி ஒரு சாம்பார் ஒரு வதக்கல் ரசம் செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பருப்பு கூட வெங்காயம் தக்காளி சேர்த்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். பருப்பு நல்லா குழையிற மாதிரி வேக வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம கையில் கட் பண்ணோன்னா கட்டாகிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்போ வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போடணும். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நம்ம மிளகாத்தூள் தனியாத்தூள் தனித்தனியாக போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டால் தனியாத்தூள் 2 ஸ்பூன் போடணும். அந்த மாதிரி ரேஷியோவில் நம்ம போட்டுக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வேணால் நம்ம மிளகாத்தூள்னு வேணால் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா புளி கரைச்சி ஊற்றிக்கணும். அதில் நம்ம என்ன காய் விருப்பமோ அந்த காயை கட் பண்ணி போட்டுக்கணும். இன்றைக்கி நான் முள்ளங்கி சேர்க்குறேன். முள்ளங்கி கொஞ்சம் கனமாக கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய பேர் நினைப்பாங்க முள்ளங்கியை லேசாக கட் பண்ணால் தான் சீக்கிரம் வேகும்னு. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இப்படி கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை பேனில் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா நமக்கு இப்போது சாம்பார் நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ சாம்பார் நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம், அப்புறமா கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா படப்படன் வெடிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். வெடித்த உடனே நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். ஒரு 2 வதக்கின உடனே நம்ம இதில் இப்போது இந்த சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றிக்கணும். அதை எடுத்து ஊற்றிட்டு இப்போது எல்லாத்தையும் நல்லா சேர்த்தாச்சு. சாம்பார் அதில் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நமக்கு சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வேணால் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தூவிட்டு அப்படி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே அந்த மூடி போட்டு மூடி வச்சிடறோன்னா அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த அரோமா வெளியே போகாமல் அப்படியே அந்த சாம்பாரோடு சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ரசத்துக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு சீரகம் தாளிச்சிக்கணும். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதில் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சம் வெடித்ததும் நம்ம வெள்ளைப்பூடு 2 வெள்ளைப்பூடு அதை நச்சு போட்டுக்கணும். அப்படியே தோலோடு தான் நச்சு போடணும். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன்னா மல்லித்தலை சேர்த்துருக்கோம். நம்ம அதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது 2 பீஸ் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் அதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அதை மூடி போட்டு வேக வைக்கணும். மூடி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ அது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அந்த தண்ணியே இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2-3 கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் புளித்தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு புளித்தண்ணி ஊற்றினோன்னா அதில் 2 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதுதான் நம்ம ரசத்துக்கு எப்போவும் யூஸ் பண்ணுற விஷயம். இந்த வதக்கல் ரசத்துக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லாவே கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக நல்லாயிருக்கும்.
இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம். இந்த மிளகாத்தூள் வந்து ஆப்ஷனல் தான். நமக்கு காரம் மிளகா காரமே போதும்னா மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை. இந்த ரசம் வந்து நல்லா லைட்டாக அப்படி கொதித்து நுரைய வருது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எப்போவுமே ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க விடாமல் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தேங்க்ஸ்.